நீங்கள் துன்பக் கடலில் மூழ்கினாலும் நம்பிக்கையோடு இருங்கள். ஏசப்பா நிறைய அற்புதங்கள், அதாவது நோயாளிகளை குணமாக்குறாங்க. அதன் பிறகு பாருங்களேன், ஒரு 5,000 பேருக்கு உணவெல்லாம் அளித்து எல்லாம் முடித்தப்புறம் அவர் போய் தனியாக ஒரு இடத்துல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சீடர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மலை மேலே போய் ஏற போகிறாங்க. அப்போ சீடர்கள் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, அதை கீழ்ப்படியணும். பாருங்கள், சீடர்கள் ஆண்டவருடைய பேச்சை தட்டாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படகேறி அந்த கடலில் வந்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த சமயம் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வந்துட்டுருக்கிற டைமில் அப்படியே மாலை பொழுது ஆகிட்டே இருக்குது. அப்படி பொழுது போக 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 என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் ரொம்ப இருட்டிடுச்சு. அப்படியே இருட்டி அப்படியே வந்துட்டே இருக்கிற டைமில் 4ஆம் காவல் வேலை, அதாவது விவிலியத்தில் என்ன சொல்லுதுன்னா விடியற்காலை 3 மணி முதல் 6 மணி வரை அப்படின்னு விவிலியத்தில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஒருவர் யாரோ கடல் மேலே நடந்து வர்றத சீடர்கள்லாம் பார்க்குறாங்க. ஐயோ, என்ன அது பேயா அப்படின்னு அலறாங்க, பயப்படுறாங்க. உடனே பாருங்களேன், சீடருங்க பயப்படுறாங்க. ஆண்டவருக்கு தெரியும், இருந்தாலும் பாருங்க அவங்க அந்த பயம் ஆண்டவராக இருக்குமோ அவங்களுக்கு தோணல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான். ஆண்டவர் சொல்கிறார், நான் அஞ்சாதீங்க, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்ன தாமதம் ஆன உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்களா அப்படின்னா நானும் இந்த படகுல இறங்கி கடல் மேலே உங்களை மாதிரியே நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், அவரை சொன்னோடனே ஆண்டவருக்கு பதில் சொல்ல, ஓகே வா பேதுரு அப்படி சொல்லிடுறாரு. பேதுரு உடனே என்ன பண்ணுறாரு, இறங்கிடுறாரு, தைரியமாக இறங்குறாரு. இறங்கினோடனே கடல் அப்படியே என்ன சொல்கிறது, அந்த அலை சவுண்டு, காற்று பலமான வீசு இதெல்லாம் இருக்கும்போது அவர் வர வர பயந்துட்டு ஐயோ ஆண்டவரே நம்பிக்கை எடுக்கிறாரு, நம்மளால் கடல் மேலே நடக்க முடியாது, நம்ம மூழ்கிறோம் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே நான் மூழ்கிறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்துடுறாரு. என்னால் கடல் மேலே நடக்க முடியாது அப்படின்னு பயந்துடுறாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பாருங்களேன், நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் அப்படின்னு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே பேதுரு அவர் எப்படியும் மனசு கலங்கி, நம்ம நம்பிக்கை எழுந்துட்டோமே, அதனால தான் நம்ம முழுகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னோடனே தாமதத்தில் பேதுருவோட கையை தூக்கி பிடிச்சி எழுப்பி ஆண்டவரோட அவரும் கூட சேர்ந்து அந்த படகுல ஏற வைக்கிறாங்க. பாருங்க, படகுல ஏறினோடனே காற்று சத்தம் இல்லை, எல்லாம் அமைதியாயிடுச்சு. அலை அப்படியே ரொம்ப சுமூகமாக போகுது, ரொம்ப ஸ்மூத்தாக போகிறாரு. அலைலாம் அடிக்கிறதெல்லாம் பாருங்க, எல்லாமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றது. அப்போனா பாருங்க, பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் உண்மையாகவே கடவுள் தான், நீங்கள் உண்மையாகவே இறைமகன்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் துன்பக்கடலில் மூழ்கினாலும் நம்பிக்கையோடு இருங்கள். இயேசு மீது நம்பிக்கை இழக்கும்போது தான் பேதுருவும் கடலில் மூழ்க ஆரம்பிக்கிறார். தைரியமாக இறங்கிட்டாரு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த நம்பிக்கையை இழந்ததுனால தான் அவர் கடலில் மூழ்க ஆரம்பிக்கிறாரு. பாருங்க, இந்த வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 36 உள்ள இறைவார்த்தை மிகவும் ரொம்ப பலமான ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளையாகத்தான் நமக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு தருகின்றது. நாமும் இயேசு மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னா கவலையில் தான் மூழ்குவோம், கண்ணீரில் மூழ்கியிருப்போம், கடனில் மூழ்குவோம், துன்ப துயரங்களில் மூழ்கி போவோம். இதெல்லாம் நமக்கு நடக்காமல் இருக்கணும்னா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அவர் மீது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆழமான நம்பிக்கையாக இருக்கணும். கடுகளவு விசுவாசம் இருந்தால்
நாம் இந்த மலையை கூட அப்புறம் அப்படி சொன்னால் அது போவோம். அந்த அளவுக்கு நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அதை தான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்கள். தைரியம் வேணும், கீழ்ப்படிதல், ஆண்டவர்கிட்ட நமக்கு ஒரு கீழ்ப்படிதலும் இருக்கணும். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் துன்பங்களை நாம் தாங்க வேண்டும் தைரியத்தோடு. அப்படி என்றால் நாம் நிச்சயமாக ஏசப்பாவின் மீது நம்பிக்கையும் அவர் மீது விசுவாசமும் வைத்தால் நிச்சயம் நம்முடைய துன்பங்களிலிருந்து மீள முடியும். ஆகவே எதற்கும் கலங்காமல் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கின்றார். எந்த துன்பங்களும் வந்தாலும் அஞ்சாமல் இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை குன்றியவர்களே அப்படின்னு பேதுருவை கேட்குறார்ல. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நம்பிக்கை குன்றியவர்களே. நாம் நம்பிக்கை இழக்கிறோம். ஆகவே தான் துன்பக்கடலில் மூழ்கிறோம். ஆகவே துன்பக்கடலில் மூழ்காமல் இருக்க அவர் மீது, ஏசப்பா மீது நாம் நம்பிக்கை வைப்போம். அவர் வழி நடப்போம். ஆமென்.